வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெய்ட்டி புயல் ஆந்திர மாநிலத்தில் இன்று கரையை கடக்கும் நிலையில் சென்னை உட்பட வட தமிழக மாவட்டங்களுக்கு ஆபத்து இல்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெய்ட்டி புயல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவுக்கு இடையே இன்று பிற்பகலுக்குள் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்களில் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்காது என்று வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெய்ட்டி புயல் சென்னைக்கு கிழக்கே சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. அடுத்து இது தீவிர புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. சென்னை பொறுத்தவரையில் காற்றினுடைய இந்த தரைக்காற்றானது இந்த 40-55 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கடலோர வடகடலோர மாவட்டங்களில் இருந்தது. அதுவும் படிப்படியாக குறைந்துவிடும். இப்பொழுது தற்பொழுது கிழக்கு இருக்கிறது, மேலும் நகர்ந்து சென்று புயல் காரணமாக சென்னையில் பழவேற்காடு, கோரைக்குப்பம் கடலோர பகுதிகளில் காற்று வேகமாக வீசுவதுடன் கடல் நீர் உட்புகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவ கிராம மக்கள் பஞ்சிவாக்கத்தில் உள்ள புயல் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காத்து மழையில குழந்தை குட்டி வச்சுக்கின்னு நாங்கள் இந்தாண்ட ஆறு இந்தாண்ட கடல் எங்களுக்கு அதிகாரிங்க வருஷமா இப்படி தான் பஸ் எடுத்தாந்து ஏற்றாந்து இந்த மாதிரியே ஒரு சத்தரம் முடிச்சு தங்க வைக்கிறாங்க. எங்களுக்கு தங்க தாவு கொடுக்கல. கடலூரில் கடல் சீற்றத்துடன் 5 மீட்டர் உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழுவதால் வெள்ளி கடற்கரை பகுதியில் மக்கள் வெளியேறி வருகின்றனர். அத்துடன் ஒலிபெருக்கி மூலம் கடற்கரை பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்தன. இதையடுத்து படகுகளை கிரேன் மூலம் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். சென்னையில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் மெரினா, சாந்தோம், பட்டினப்பாக்கம் கடல் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனிடையே பெய்ட்டி புயல் எதிரொலியால் சென்னையில் வழக்கத்திற்கு மாறாக குளிர்காற்று வீசி வருகிறது. இதனால் ஸ்வெட்டர், தொப்பி அணிந்து மக்கள் வெளியே நடமாடும் சூழல் ஏற்பட்டுள்ளது.